போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் உங்களுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இவை இரண்டும் முக்கியம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும், ரெண்டாவது தைரியம் வேணும். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி எளிமையாக வெற்றி கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன சமீபத்தில் நடந்த டெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின் கடினமாக இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக கொஷின் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளவு தான் படித்தாலும் அந்த நேரத்தில் கரெக்டாக நமக்கு ஞாபகம் வரணும், அதுதான் முக்கியம். ஸோ முதலாவது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு புத்தகம், பள்ளி பாட புத்தகத்தை 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் படிக்கணும். ரெண்டாவது தான் அதர் சோர்ஸ், சரிங்களா? ஏன்னா எந்த எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் மேக்ஸிமம் புத்தகத்திலேருந்து தான் 1-2 இருக்கும். ஏதோ அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் ஒரு 10 கொஷின் வேணால் வெளியில் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குழம்பாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எதையுமே தைரியமாக ஸ்பேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் புத்தகத்தில் படிச்சுட்டு போய் ஒரு டைம் கேட்கலையா, மறுமுறை கண்டிப்பாக எக்ஸாமில் புத்தகத்திலேருந்து தான் கொஷின் வரும். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் பல கொஷின் பேப்பரை திருப்பி பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதையும் எதிர்கொண்டு நிச்சயமாக உங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 2005 டிசம்பர் 23 தான் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின், சரியா? கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, கவிதா உரை படித்தால் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. விடை செய்வினை வாக்கியம். கவிதா உரை படித்தால் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. விடை செய்வினை வாக்கியம். கொஷின் நம்பர் 2, ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களாக வரும்? விடை பார்த்திங்கன்னா 2 எழுத்து. ஸோ இப்போக்குள்ளே நடந்த டெட்டில் கேட்டாங்க, ஸோ அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் குறில் எழுத்தாக வரும்? விடை பார்த்திங்கன்னா 2. கொஷின் நம்பர் 3 பார்த்திங்கன்னா பொறுத்துக. இங்கிட்ட அதுக்கு நேரம் அப்படியே ஆன்சர் கொடுத்துரு. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. 1, அளந்தவர். விடை பார்த்திங்கன்னா வறியவர். கொஷின் நம்பர் 2, செராமை. விடை பார்த்திங்கன்னா வெறுக்காமை. கொஷின் நம்பர் 3, நோன்றல். விடை பார்த்திங்கன்னா பொறுத்தல். கொஷின் நம்பர் 4, போற்றார். விடை பார்த்திங்கன்னா பகைவர். நல்லா கவனமாக பார்த்துங்க. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரியானதான். அந்தந்த பொறுத்துக்கு நேராக ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. 1, அளந்தவர். விடை பார்த்திங்கன்னா வறியவர். கொஷின் நம்பர் 2, செராமை. விடை பார்த்திங்கன்னா வெறுக்காமை. கொஷின் நம்பர் 3, நோன்றல். விடை பார்த்திங்கன்னா பொறுத்தல். கொஷின் நம்பர் 4, போற்றார். விடை பகைவர். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரியானதான், சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 3, ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக வரும்? விடை பார்த்திங்கன்னா 40. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. குறில் எழுத்துனா 2, நெடில் எழுத்துனா 40. அப்போ மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்டால் 42. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக வரும்? விடை பார்த்திங்கன்னா 40. கொஷின் நம்பர் 4, விசேஷம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா சிறப்பு. ஏப்பா நம்ம அந்த விசேஷ வீட்டுக்கு போனாலே சிறப்பு தாயா, நீங்கள் வந்தாலே விருந்தினர் வந்தாலே சிறப்பு தாயான்னு சொல்கிறோம்ல, அந்த சிறப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. விசேஷம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா சிறப்பு. கொஷின் நம்பர் 5, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்கேன், சரியா? இங்கிட்டு நூல், அங்கிட்டு ஆசிரியர், அதற்கு நேரம் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க.
1 இயற்கை ஓவியம் விடை 10 பாட்டு. 2 இயற்கை பரிணாமம் விடை பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். 3 இயற்கை இன்பக்களம் விடை பார்த்தீங்கன்னா கலித்தொகை. கொஷின் நம்பர் 4 இயற்கை அன்பு விடை பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். விடை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியானது தான். ஸோ கவனமாக பார்த்துங்க. இயற்கை ஓவியம் விடை 10 பாட்டு. கொஷின் நம்பர் 2 இயற்கை பரிணாமம் விடை கம்பராமாயணம். கொஷின் நம்பர் 3 இயற்கை இன்பக்களம் விடை கலித்தொகை. கொஷின் நம்பர் 4 இயற்கை அன்பு விடை பார்த்திங்கன்னா பெரிய புராணம். ஸோ அனைத்துமே சரியானது தான், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 6 சேகரமாய் என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்திங்கன்னா கூட்டமாய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேகரமாய் என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்திங்கன்னா கூட்டமாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சேகரமாய்னா விடை கூட்டமாய். அடுத்து கொஷின் நம்பர் 7 நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? விடை பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்களை ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ரஹாம் லிங்கன். கொஷின் நம்பர் 8 காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? விடை பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? விடை பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று. அடுத்து கொஷின் நம்பர் 9 மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா ஒரு மொழி. கொஷின் நம்பர் 10 வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது? விடை பார்த்திங்கன்னா பால் வலுவமைதி. நல்லா கவனமாக பார்த்துக்கங்க, இதுவுமே அப்படியே கேட்டிருக்காங்க. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது? விடை பார்த்திங்கன்னா பால் வலுவமைதி. கொஷின் நம்பர் 11 புத்திசாலித்தனம் என்ற கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை. ரொம்ப புத்தியாக இருக்காண்டா, ரொம்ப தெளிவாக இருக்காண்டான்னு சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புத்திசாலித்தனம் என்ற கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை. அடுத்த கொஷின் நம்பர் 12 லேசாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா மெதுவாய். லேசாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா மெதுவாய். ரொம்ப பொறுமையாக செய்ப்பா, ரொம்ப மெதுவாக செய்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப லேசாக இருக்குப்பா, அப்படி எளிமையாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ கவனமாக போட்டுருங்க. லேசானா எளிமையை ஞாபகம் வச்சுக்கூடக்கூடாது. சரியா? கவனமாக பார்க்கணும். கொஷின் நம்பர் 13 மாசு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா குற்றம் அல்லது அழுக்கு. எப்பா மாசுனா மனசு. உன் மனசை சுத்தமாக வைப்பா, உன் மனசில் கெட்ட வார்த்தை பேசாதப்பா, உன் மனசில் இருக்கக்கூடிய குற்றத்தை எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்து போட்டோம்னா அதுதான் நம்ம மாசுனா சுத்தமாக இருக்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. மாசு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா குற்றம் அல்லது அழுக்கு. ஸோ பக்காவாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக. சரிங்களா? இங்கிட்டு சொல் அங்கிட்டு பொருள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 கொஷின் 1 அம்பு விடை பார்த்திங்கன்னா எய்தார். விடை ஆடை. 2 பார்த்திங்கன்னா நெய்தார். 3 பூ விடை பறித்தாள். 4 கூடை விடை முடைந்தார். அனைத்தும் சரி. நல்லா பாருங்கள். அம்பு விடை பார்த்திங்கன்னா எய்தார். 2 ஆடை விடை பார்த்திங்கன்னா நெய்தார். 3 பூ பறித்தாள். 4 கூடை முடைந்தார். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. ஸோ அப்படியே கேட்டிருக்காங்க, பக்காவாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 15 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பாருங்கள். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய பேர், அங்கிட்டு பார்த்திங்கன்னா அதை எப்படி அழைப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? பார்ப்போமா? 1 குரங்கு விடை குட்டி. 2 குதிரை விடை குட்டி. 3 யானை விடை கன்று. 4 மான் விடை கன்று. அனைத்தும் சரி. சரியா? கவனமாக
ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குழம்பிடக்கூடாது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குரங்கு விடை குட்டி 2, குதிரை விடை குட்டி 3, யானை விடை கன்று 4, மான் விடை கன்று. அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 16. ராஜா நேற்று வந்தான் என்ற தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. விடை பார்த்தீங்கன்னா ராஜா நேற்று வருவித்தான். ஸோ கொஷினை மாற்றி சொல்லிட்டு நல்லா கவனமாக பாருங்கள். ராஜா நேற்று வந்தான் என்ற தொடரை பிறவினை வாக்கியமாக மாற்றுக. விடை பார்த்தீங்கன்னா ராஜா நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். ஸோ கவனமாக பார்த்துங்க. கொஷின் நம்பர் 17. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? விடை செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கொஷின் நம்பர் 18. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவது எது? விடை பார்த்தீங்கன்னா திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. கொஷின் நம்பர் 19. நிரூபித்த என்ற சொல்லின் பொருள்? விடை பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. நிரூபித்த என்ற சொல்லின் பொருள்? விடை பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. அடுத்து கொஷின் நம்பர் 20. கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. இந்த கல்லணையை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். சரியா? கொஷின் நம்பர் 21. சரியான தொடரை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். ஸோ சரியான தொடர்னா எந்த இடத்துல பிழை இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் எந்த இடத்துலையுமே பிழை இல்லை, அந்த தொடரை எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கேட்பாங்க மாற்றி மாற்றி, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைனல் கொஷின் நம்பர் 22வது கொஷின். பொறுத்துக. இங்கிட்டு சொல், அங்கிட்டு பொருள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அச்சு வெல்லம் விடை இனிப்பு 2, வாழைப்பூ விடை துவர்ப்பு 3, மிளகாய் விடை கார்ப்பு 4, புளியங்காய் விடை புளிப்பு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொருள், அங்கிட்டு சுவை. சரியா? ஞாபகம் வச்சுங்க, புளியங்காய் எப்பயுமே புளிக்கும். அச்சு வெல்லம் விடை இனிப்பு 2, வாழைப்பூ விடை துவர்ப்பு 3, மிளகாய் விடை கார்ப்பு 4, புளியங்காய் விடை புளிப்பு. விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து கொஷின் நம்பர் 23. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவிற்கான மாத்திரையின் அளவு? விடை பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆயுத எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவிற்கான மாத்திரை என்ன? விடை பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. கொஷின் நம்பர் 24. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர், இது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்திங்கன்னா தனி வாக்கியம். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர், இது எவ்வகை வாக்கியம்? விடை தனி வாக்கியம். கொஷின் நம்பர் 25. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? விடை மரங்கொத்தி. கொஷின் நம்பர் 26. இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது? விடை ஏவல் விடை. இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது? விடை ஏவல் விடை. அடுத்து கொஷின் நம்பர் 27. கொடுத்தோர் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு தருக. விடை வினையாளனையும் பெயர். கொடுத்தோர் என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை வினையாளனையும் பெயர். கொஷின் நம்பர் 28. 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? விடை ஓ. 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? விடை ஓ. ஸோ கொஷின் நம்பர் 29. பொறுத்துக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விலங்கு கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு இளம் அது என்ன குரலில் ஒலிக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. புறா விடை குணுகும். 2 கோழி விடை கொக்கரிக்கும். 3 சேவல் விடை கூவும். 4 கூகை விடை குளரும். ஸோ நல்லா கவனமாக பார்த்துங்க. புறா விடை குணுகும், கோழி விடை கொக்கரிக்கும், சேவல் விடை கூவும், கூகை விடை குளரும். விடை பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியானதான். ஸோ ஃபைனல் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 30. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருளில் வருவது? விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வருவது விடை பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ஃபைனல் கொஷின். ஸோ அந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும்? ஸோ வேற்றுமை எத்தனை வகைப்படும் இந்த கேள்விக்கு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுவரை நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.